வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆண்டவர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும், என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருமே விரும்புகிறோம். இயேசு நமக்காக சிலுவையிலே செய்த காரியத்தை நம்பி அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். நமக்குள்ளதாக அவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் இருக்கிறார். இதுதான் ஆரம்பம். அதற்கு பின் நம்முடைய விசுவாச தொடர் வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வழி நடத்துதலின்படி வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு வசனங்கள், சம்பவங்கள் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவும் எப்போதெல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் உதவி செய்கின்றன. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. என்ன ஒரு அழகான, அருமையான, உற்சாகமான வார்த்தை இது! இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஆகையால் என்ற வார்த்தை முக்கியம். இப்படி எசேக்கியா ராஜா வாழ்ந்ததினால் ஆண்டவர் அவரோடு இருந்தார் என அறிந்து கொள்ள முடியும். எப்படி வாழ்ந்தார் என்பதை 6ஆம் வசனத்திலே காணலாம். 3 காரியங்களை எசேக்கியா தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவது காரியம், எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தார். அவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு சவாலாக உள்ளது. உறுதியான ஜெப வாழ்க்கையும் சீராக வார்த்தைகளை தியானிக்கும் வழக்கமும் நம்மில் காணப்பட வேண்டும். அவைகள் நம் விசுவாச வாழ்க்கையையும் பரிசுத்த வாழ்க்கையையும் பலப்படுத்தும். இவைகளில் நாம் குறைவுபடும் பொழுது விசுவாசம் மங்குகிறது, பலன் குறைகிறது, ஆர்வம் குறைகிறது, பாவம் நம்மில் நுழைந்து விடுகிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாமல் இருக்க தொடர் ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, உங்கள் மனதை எப்பொழுதும் வார்த்தைகளால், ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரப்பி இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசியுங்கள். மிஷனரி வரலாறுகளை வாசித்து தரிசனத்தை பெறுங்கள். மின்னணு சாதனங்களுக்கு அதிக நேரம் கொடுக்காதீர்கள். கண்டிப்பாக தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது தனியாக ஆண்டவரோடு பேசுங்கள், நேரம் செலவழியுங்கள். நம் சிந்தனைகளை கரைபடுத்தும் எவைகளையும் பார்க்காதீர்கள், படிக்காதீர்கள். ஆகையால் அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாயிற்று. ஆண்டவர் நமக்கும் இந்த நாளிலே இப்படியாய் அனுகூலமாய் செய்வாராக. நாளைக்கும் மற்ற 2 காரியங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.